இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் வழி. நம்மை படைத்தவர், நம்மை பராமரித்து வழிநடத்தி வருகிறவர் நம்மோடு பேச விரும்புகின்ற ஒரு நேரமாய் அமைகிறது. அவர் பேசுகிற வார்த்தை தான் த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் வழி. அந்த தெய்வத்தின் குரல் வழியை கேட்க கடந்து வரலாம். நீதிமொழி புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை தூய ஆவியானவர் தாமே காண்பிக்கிறார். நீதிமொழி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை காண்பிக்கிறார். என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவு நிலை அருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர். பாருங்கள், எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். நல்ல நற்பேறு பெற்றவர் யாரு? அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறவர்கள் நற்பேறு பெற்றவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். என் வாயிற்படியில் நாள்தோறும், ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே இருந்து வெளிப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே காலையில் எழுந்தவுடனே ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு, விவிலியத்தை, தெய்வீக வார்த்தைகளை படித்து, ஆண்டவரை என்னோடு கூட பேசும் என்று கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது நாம் நற்பேறு பட்டவர்களாக இருப்போம் என்று அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுதுகிறோம். அந்த எழுந்தவுடனே ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை படித்து, அவரோடு நம்ம பேச விரும்புகிற வார்த்தையை படித்து கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது நற்பேறு பெற்றலாக இருப்போம். இதனால் தான் நான் பார்க்கிற பொழுது, என் அன்பானவர்களே, நமக்காக மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதோ நம்மீது அன்பு வைத்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து நம்மை தட்டுகிறார். விடுதலை பயணத்தில் திருவெளிப்பாட்டிலே பார்க்கிற பொழுது, திருவெளிப்பாட்டிலே 3ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். உள்ளம் பற்றிருக்கிறதாக இருக்கிறது. 3:20 இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். நான் தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு, என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். பாருங்கள், முன்ன சொல்லப்பட்ட அந்த வசன வார்த்தைக்கும், நீதிபதி சொல்லப்பட்ட வசன வார்த்தைக்கும் இந்த வசன வார்த்தையும் சிந்தித்து பார்ப்போம் என்றால் என்ன? அவருடைய குரலொலிக்கு சிவிக்கணும். அவர் தட்டுகிறார். இதிலே தட்டுகிறார், இந்த தெய்வீக திருவிழத்தின் வழியாக நம்மோடு கூட தட்டுகிறார். இறை வார்த்தை வழியாக தட்டுகின்றார். அவரது குரலை கேட்டு, அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்கள், கதவை திறந்து செயல்படுகிறவர்கள் அவர்களுக்கு பேறு பெற்றவர்களாக இருப்பார். ஏன்? அவர் வந்து நம்மோடு உள்ள தங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நாம் நடப்பிக்கிறவராக இருக்கிறார். எனவே தான் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தைகளை வாசித்து, சிந்தித்து, தியானித்து அதன்படி நடக்கிற பொழுது நாம் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிற மக்களாக இருக்கிறோம். அப்படி நடக்கிற பொழுது நற்பேர் பெற்றவர்களாக நாம் கடந்து வருகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகள் இன்று நமக்கு தருகின்ற வார்த்தைகளால் எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்றார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் உயிருள்ள கடவுள், எங்கள் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிற கடவுள், எங்களோடு கூட பேச விரும்புகிற கடவுள். இப்பொழுதும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடுவெடுத்தும் உம்முடைய வார்த்தையை, உம்முடைய குரலையை கேட்பதற்காக நாங்கள் கடந்து வருகிற பொழுது, அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் செயல்படுகிற பொழுது நாங்கள் உண்மையாகவே நற்பேறுபட்ட மக்களாக, பிள்ளைகளாக வாழ்ந்திருப்போம் என்பதையும் உணர செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
அப்படியே எங்களை வழிநடத்துவீராக. நற்பேறுபட்ட பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திருக்க கிருபை செய்திருவீராக. எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவா